இருந்து ஆத்மலிங்கமாக வழிபட்ட ஸ்தலம். அப்பேற்பட்ட புண்ணியமான அந்த இடம் ஆவுடையார் திருக்கோவிலும் ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கமும் சிதம்பர நடராஜர் தில்லையம்பல கோலமும் வள்ளல் பெருமான் ஏற்படுத்திய ஞானசபை வடலூர் ஞானசபையும், இந்த நான்கும் ஒரே கருத்துடையது, ஒருமித்த கருத்துடையது, தென் திசையை நோக்கி இருக்கக்கூடியது. மணிவாசக பெருமான் தன் மனதில் உணர்ந்த விஷயத்தை எப்படி ஒரு ஆலயமாக அமைத்து காண்பித்தாரோ அதுபோல் வள்ளல் பெருமானும் அமைத்தார். இது சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், இது பொதுவான கருத்து. இருந்தாலும் மணிவாசகரின் சிறப்பு அப்படின்னா, மணிவாசகர் இறைவனோடு கலந்து விட்டார் என்பதும், திருவாசகத்தை எழுதியதால் மணிவாசகர் என்ற பெயர் இறைவனாலே சூட்டப்பட்டது என்பதும், மணிவாசகர் பிறந்த ஊர் மதுரையின் ஆட்சிக்குட்பட்டிருந்த வாதவூர் என்று கூடிய வாதவூர் அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வயசிலேயே கல்வியிலையும் கேள்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடியவராயிருந்ததுனால அரிவர்தன பாண்டியன் அவருக்கு அமைச்சராக இருக்கும்படியே பணியை கொடுத்து திறம்படவே செயல்பட்டு வந்தார் என்பதும், மக்கள் அனைவரும் இவர் அமைச்சர் பதவியை ஏற்ற பின்பு சிறப்புடன் வாழ்ந்தார்கள் என்பதும் வரலாறு சொல்கிறது. தன்னுடைய பணியை செப்பன செய்திருக்கிறார் என்பது கருத்து. அப்படி இருக்கும் பொழுது படைக்கு, அதாவது அரசாங்கத்திற்கு தேவையான படை குதிரைகள் எல்லாம் வேண்டும் என்று அரிவர்தன பாண்டியன் சொல்லும் பொழுது தேவையான பொற்காசுகளை களஞ்சியத்திலிருந்து எடுத்து செல்லும்படி சொல்லியிருக்கிறார். களஞ்சியம்னா மொத்தமா நெல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தானிய களஞ்சியம் சொல்லுவாங்க. ஆனா அரிவர்தன பாண்டியன் ஆட்சியில பொற்காசுகள் எல்லாமே களஞ்சியமா குவிஞ்சு போயிருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தும் பொருளுக்கு துளியும் ஆசைப்படாமல், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிவாசகர் குதிரையை வாங்குவதற்கான பொருளை மட்டும் சுமந்து கொண்டு மற்றவைகள் மீது துளியும் பற்று இல்லாமல் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய, துறை என்றாவே வணிகம் செய்யக்கூடிய இடம், அதிலையும் பொன்னையும் பொருளையும் கொடுத்து குதிரை போன்று உயிருள்ள பொருட்களை வாங்கி வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி போயிட்டு இருக்கிற தருணத்தில் குருந்த மரத்தடியின் கீழ், குருந்த மரம் அப்படின்றது இயற்கையாகவே ஒரு சிறப்பு வாய்ந்த தாவரம், மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கும் அதிலும் அனாவசியமா எல்லா மரத்தையும் போல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதா இல்லாம அந்த ஒரு சில பகுதிகள்ல மட்டும் வளரக்கூடிய மரமா இருந்திருக்கு. அப்பேற்பட்ட குருந்த மரத்தடியின் கீழ் திருப்பெருந்துறை நோக்கி பயணிக்கும் போது நமசிவாய மந்திரம் காதில் கேட்க, அம்மந்திரத்தை காதால் கேட்ட அந்த சனப்பொழுதை தன்னை மறந்து, தன் பதவியை மறந்து, யாரோ தம்மை ஆட்கொண்டு விட்டதாக எண்ணி, அதாவது ஒரு குருவா இருந்து ஆட்கொள்ளக்கூடிய இறைவன் குருந்த மரத்தடியின் கீழ் உபதேசம் செய்யக்கூடியவரா வந்து காட்சி அளித்ததை பார்த்து, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை காதில் கேட்ட பொழுதே தன்னை மறந்து அங்கு நோக்கி போகும் பொழுதும், மற்ற படை வீரர்கள் எல்லாம் எதற்காக கேட்கும் பொழுது, நீங்க எல்லாம் போங்க, மன்னனிடம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம், தன்னுடைய பணி என்ன அப்படின்றதை எல்லாம் மறந்து பொற்காசுகளை மட்டும் தன்னோடு வைத்து கொண்டு படை வீரர்களை அனைவரையும் திரும்ப அனுப்பி இறைவனுடைய அருளை நோக்கி பயணிக்கும் போது இறைவன் அவருடைய
உச்சியின் மீது தன் திருக்கரங்களை வைத்தவுடன் தான் இந்த பிறப்பு எடுத்ததற்கான நோக்கம், எதற்காக பிறந்தோம், எதற்காக வந்தோம், இனி நாம் என்ன செய்யணும் அப்படின்றது அந்த கேள்விக்கான பதில் கிடைத்து இந்த பொருளெல்லாம் கொண்டு திருக்கோவில் அமைப்பது என்று இறைவனிடமிருந்து ஆணை வந்தது, அருள் வந்தது, ஆசி வந்தது. பொருளால் கட்டிய கோயில்கள் எல்லாம் இன்று பூட்டப்பட்டிருக்கும் நிலையில் அருளால் எழுப்பப்பட்ட ஆலயம் அவன் அருளாலே அப்படின்ற மாதிரி அந்த ஆலயம் வெகு விரைவில் கட்டி முடித்திருக்கிறார். 33 வயதில் இறைவனோடு கலந்தார் என்றால் முதலில் கட்டிய கோயில், இறைவன் ஆட்கொண்ட தருணமே ஆவுடையார் திருக்கோயில் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு, மற்ற கோயில்களுக்கு எல்லாம் பதிகம் பாட போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்துல தில்லை நடராஜன் கூட இறைவனோடு கலந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு சிறிய வயசுல அவருக்கு கல்வி அறிவும் கேள்வி அறிவும் இருந்திருந்தா அமைச்சர் பதவியை இருந்து கொண்டு அந்த சிறு வயசில் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் ஆசைப்படாமல் இறைவனுடைய அருள் இருந்தா போதும் அப்படின்னு நினைத்து இறைவன் சொன்னாரு அப்படின்றதுக்காக இறைவன் கட்டளைக்கிணங்க ஆவுடையார் திருக்கோயில் வெகு விரைவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சரை தேடி படை வீரர்கள் எல்லாம் மன்னர் அனுப்பியதாக சொல்லி, எப்ப வருவீங்க, குதிரையோடு எப்ப வருவீங்கன்னு கேட்கும் போது பதில் சொல்ல முடியாமல் இறைவன் கிட்டவே மறுபடியும் போய் நிக்கிறாரு. ஐயா, நீ சொன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி கோயில் பணிக்கு செலவு பண்ணிட்டேன், நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு போயிட்டு இறைவனிடம் நிற்கும் போது மாணிக்க கல்லை கொடுத்து மாணிக்க வாசகா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த தருணத்துல இன்னும் விரைவில் ஆணி மூலத்தன்று கண்டிப்பாக வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இந்த வார்த்தையை நம்பி அதே பதிலையே படை வீரர்கள் கிட்ட மன்னரிடம் போய் சொல்லி சொல்றாரு. ஆணி மூலத்தன்று கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல அதே சமயம் அன்றைய தினம் இறைவனுடைய வாக்கு பொய்யாகுமா? இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை, வருவார் என்ற அந்த நம்பிக்கை கொண்டு இறைவனும் குதிரைகளோட குதிரைப்படை சூழ